கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் யோனத்தானை குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்ம அடிக்கடி நம்ம தியானிக்கிறது பார்த்திங்கன்னா, ஆபிரகாமை பற்றி நம்ம தியானிப்போம். யாக்கோபு, யோசேப்பு, தானியேல், தாவீது, இப்படி ரூத், எஸ்தர், இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். அவர்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஆனால் எனக்கு ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் நான் இந்த வெள்ளிக்கிழமைக்காக நான் ஆண்டவரே என்ன காரியங்களை பேசலாம் அப்படின்னு யோசித்த பொழுது எனக்கு யோனத்தானை பற்றி ஒரு ஆண்டவர் ஞாபகத்தை கொடுத்தார். நான் யோசித்தேன், யோனத்தானை பற்றி என்ன பெரிய விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 3 காரியங்களை எனக்கு ஆவியானவர் காட்டினார். அவருக்கு இருந்த 3 அட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஜோனத்தான், 3 நல்ல குணங்கள், நல்ல பண்புகளை ஆவியானவர் எனக்கு காண்பித்தார். அதை நான் உங்களுக்கு காண்பித்து நான் செபிக்க ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். Jonathan said to the young man who was his armor bearer, "Come and let us go over to the outpost of this uncircumcised man. It may be that the Lord will work for us, for nothing can prevent the Lord from saving, whether be by many or by few." இங்கே பார்க்கிறோம், ஜோனத்தானை குறித்து முதலாவது ஒரு நல்ல குணத்தை நாம் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். He trusted in God's power. அதாவது கடவுளின் வல்லமையை அவர் நம்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த பகுதியை நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே பெலிஸ்தர்கள் ஒரு கேம்ப் வச்சிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு விரோதமாக. அப்பொழுது சவுல் ராஜாவாக இருக்கிறார். யோனத்தான் சவுலுடைய மகன் அவர். அப்போது அந்த படைகளெல்லாம் அவர் சவுல் என்ன பண்ணுறாரு, நம்பரெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்காரு, கத்தியெல்லாம் தீட்டிகிட்டு இருக்காரு இந்த பெலிஸ்தர்களோட சண்டை போடுறதுக்காக. ஆனால் யோனத்தான் அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கிட்ட சொல்கிறாரு, வா நம்ம போகலாம், அந்த கேம்பை போய் பார்ப்போம், என்னதான் அவங்க எப்படி இருக்கிறானுங்க, என்னதான் வச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு பார்க்கலான்னுட்டு தைரியமாக அவங்க அசிஸ்டண்ட்டோட உள்ளே போகிறார். கேம்புக்குள்ளே போய் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேர், ஒன்லி 2 people. அவங்க கேம்பில் ஆயிரக்கணக்கானவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேர் உள்ளே பூந்து வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது என்ன நடக்குதுன்னா, அங்கே ஒரு பெரிய காரியங்கள் அங்கே ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். அங்கே ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகிறதை பார்க்கிறோம். அது ஆண்டவர் யோனத்தானுக்கு உதவி செய்கிறதை பார்க்கிறோம். அங்கே பூமி அதிர்ச்சி உண்டாகுது. பாளையத்தில் ஒரு பெரிய கலக்கம் உண்டாகிறது. அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தரை வெட்டிக்கிறாங்க, ஓடுறாங்க, எல்லாருமே பயந்து ஓடுகிறதை பார்க்கிறோம். அன்றைக்கு இஸ்ரேல் கையிலே பெலிஸ்தரை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறதை இந்த பகுதியிலே பார்க்கிறோம் பிரியமானவர்கள். எனவே இங்கே பார்க்கிறோம், ஜோனத்தான் ட்ரஸ்டட் இன் காட்ஸ் பவர். அதை தான் அவர் சொல்கிறாரு பாருங்க, கர்த்தர் நமக்காக பெரிய காரியம் செய்வார். அவர் அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கூடியவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இதைத்தான் நமக்கு ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். நாட் ஆன் அவர் ரிசோர்ஸஸ். நாம் எப்பயுமே எந்த காரியத்தை செய்யணுன்னாலும், இப்போ ஒரு கடைக்கே போகணுன்னா கூட நம்ம என்ன நினைப்போம், எவ்வளோ நம்மக்கிட்ட பணம் இருக்குது, இல்லைன்னா கார்டு வச்சுருந்திங்கன்னா எவ்வளோ பேங்க்கில் நமக்கு இருக்குது, அதுக்குள்ளே நம்ம செலவு பண்ணணும், பட்ஜெட் பண்ணி பண்ணுவோம் இல்லைங்களா? அதே போல் ஒரு சூழ்நிலை நமக்கு விரோதமாக இருந்தால் கூட நம்ம யோசித்து தான் அவங்களோட நம்ம எந்த காரியத்தையும் செய்வோம், இது நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு. ஆனால் இங்கே யோனத்தான் என்ன பண்ணுறாருன்னா, டோட்டலி ட்ரஸ்டட் இன் காட்ஸ் பவர். அவரும் அவருடைய அசிஸ்டண்ட் 2 பேர் எப்படி ஒரு பாளையம்னா அந்த கேம்ப் போட்டிருக்காங்க, அவங்க ஆயிரக்கணக்கில் அவங்க சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள போய் அட்டாக் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. அவர் அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. அவர் ஒன்றை மட்டும்தான் பார்க்குறாரு, கர்த்தருடைய வல்லமையை பார்க்குறாரு. அவரால் அதிகம் பேரை வச்சியும் நமக்கு வெற்றி கொடுக்க முடியும், கொஞ்சம் பேரை வச்சியும் வெற்றி கொடுக்க முடியும்னு அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். He declared the power of God. நமக்கும் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வரும்பொழுது நாம் நம்மை மட்டுமே பார்க்கக்கூடாது, ஐயோ அந்த சூழ்நிலையை நான் எப்படி கடந்து போவேன், இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய வல்லமையை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அப்போது நம்ம ஏற்கனவே நம்மை விடுவித்த தேவன் இந்த சூழ்நிலையில் நம்மை விடுவிப்பார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. டோன்ட் ட்ரஸ்ட் இன் அவர் ஓன் ரிசோர்ஸஸ்.
ஆல்வேஸ் வி ஷுட் ட்ரஸ்ட் இன் காட்ஸ் பவர், காட்ஸ் கிரேஸ். அவருடைய கிருபையை நம்ம சார்ந்து வாழணும் பிரியமானவர்களே. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அது வியாதியாக இருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேறு வாழ்க்கையில் எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும், நம்மால் முடியுமா, என்னால் இது முடியாதே அப்படி நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு ஆண்டவரை முற்றிலும் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். தேவனாலே எல்லாம் கூடும். நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு மை காட். நமக்கு அந்த ஒரு அறிவு நமக்கு வரணும். இந்த காலை வேளையிலே ஆவியானவர் அதை தான் சொல்கிறார். உங்கள் சூழ்நிலை இப்போ எதில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க, இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள என்னால் முடியாது, என் குடும்பத்தால் முடியாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அப்படி நினைக்கிறத விட்டுடுங்க. என் தேவனாலே எல்லாம் கூடும், நான் நம்புகிற தேவனாலே என்னை விடுவிக்க கூடும். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, யோனத்தானுடைய முதல் அந்த ஒரு நல்ல ஒரு பண்பை நாம் பார்க்கிறோம். He trusted in God's power. அங்கே ஒரு பெரிய வெற்றியை அவன் இஸ்ரேலுக்கு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர். இரண்டாவதாக 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்பொழுதும் நாளை காலமே நீ எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்தில் ஒளித்து கொண்டிரும். But Saul's son Jonathan greatly delighted in David, and Jonathan told David, saying, my father Saul is seeking to kill you. Now therefore please watch out for yourself until morning, and stay in a secret place and hide yourself. இங்கே என்ன பார்க்கிறோன்னா, ஜோனத்தானுடைய ரெண்டாவது ஒரு நேச்சர், அவருடைய அட்ரிபியூட்ஸ் என்னன்னு பார்க்குறோன்னா, he showed selfless love to David. அவர் ஒரு தாவீதுக்கு தன்னலமற்ற அன்பை காட்டுகிறதை இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டு தெரியும். நீங்கள் 19ஆவது அதிகாரம் 18ஆவது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாருங்கிறது யோனத்தானுக்கு தெரியும். சவுல் அவங்க அப்பாவுக்கு பின்னாடி தாவீது தான் ராஜாவாக வரப்போறாருங்கிறதும் யோனத்தானுக்கு தெரியும். நியாயமாக ஆஸ் வேர்ல்டு ட்ரெடிஷன், வேர்ல்டு ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா சவுலுக்கு பின்னாடி யோனத்தான் தான் ராஜாவாக வரணும், அதுதான் முறை. ஆனால் இங்கே தாவீது உட்காந்துருக்காரு. எப்படி? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாரு, அவர் தான் அடுத்தது ராஜாவாக ஆக போகிறார். அப்படின்னா சவுலும் யோனத்தானும் கிடையாது, யோனத்தான் கிடையவே கிடையாது. இது யோனத்தானுக்கு தெரியுங்க. ஆனால் தெரிந்தாலும் அதனால் சவுல் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பையனுக்கு எனக்கு விரோதமாக, என் பையனுக்கு விரோதமாக இவன் வந்திருக்கான், இவனை விடக்கூடாது, இவனை கொல்லணும்னு நினைக்கிறாரு. சவுல் தாவீதை கொல்லுவதற்கு திட்டங்களை போடுகிறார். ஆனால் யோனத்தான் தனக்கு அந்த பதவி கிடைக்காம போகுது, என்னுடைய அப்பாவும் இருப்பாரோ இல்லையோ தெரியல, இந்த தாவீது தான் ராஜாவை ஆக போறான்னு தெரிஞ்ச பிறகு தாவீதுக்கு அவர் அன்பை காட்டுகிறதை பார்க்கணும். செல்ஃப்லெஸ் லவ்ங்க, சுயநலமற்ற ஒரு அன்பை அவர் காட்டுகிறதை பார்க்கிறோம். இது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி நேச்சர் ஆஃப் ஜோனத்தானுங்க. அவருடைய குணங்களில் இது ரொம்ப எனக்கே ஆக்சுவலி ஐ எம் டச்டு பை திஸ் கேரக்டர் ஆஃப் ஜோனத்தான். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளால் முடியுமா? என்னுடைய பதவி போக போகுது இவனால், இல்லை என்னுடைய ஆசீர்வாதம் இவனால் தான் போக போகுது, என் குடும்பத்துக்கு இவன் தான் தீங்காக வரப்போகிறான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவனுக்கு நம்ம உதவி செய்வோங்களா? அவனை பாதுகாப்போமா? தாவீதை பாதுகாக்கிறத யோனத்தான் தான் செய்தாருங்க. யோனத்தான் சொல்கிறாரு தாவீதுகிட்ட, என்னுடைய அப்பா உன்னை கொன்று போடுறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு, எனவே நீ என்ன பண்ணு, ஜாக்கிரதையாக இரு, மறைந்து கொள், நான் சொல்லும் பொழுது வா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சுயநலமற்ற அன்பை யோனத்தான் காண்பித்ததை நாம் பார்க்கணும். இப்படிப்பட்ட அன்பு நமக்கும் வேண்டும்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்களை சிநேகிப்பவர்களே நீங்கள் சிநேகிக்கிறீங்களேங்கிறாரு. உங்கள் விரோதிகளை சிநேகிங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். யூதாஸ் காரியத்திடம், நண்பனே முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன்னை மறுதலித்த பேதுருவை பார்த்து, என்னை நேசிக்கிறாயா, நீ இன்னமும் என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. as a believers, as a children of God, God expects selfless love from us. நம்மிடத்தில் அப்படிப்பட்ட அன்பை எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே. மூன்றாவதாக நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள், மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாய் இருந்தார்கள். Saul and Jonathan were loved and pleasant in their lives, and in the death they were not divided.
தேவர் ஸ்விஃப்டர் தென் ஈகிள்ஸ், தேவர் ஸ்ட்ராங்கர் தென் லயன்ஸ். இதை சொல்கிறது தாவீது. அங்கே யுத்தம் நடந்து சவுலும் யோனத்தானும் மற்ற அவங்க பிரதர்ஸ் அந்த எல்லாரும் இறந்துட்டாங்க, தோத்துட்டாங்க. அப்போது தாவீது உருக்கமாய் பாடின பாடல். இதில் அவர் சொல்கிறாரு, சவுலும் யோனத்தானும் ஒன்றாய் இருந்தார்கள், அவர்கள் பிரியாமல் இருந்தார்கள், ஒன்றாய் இறந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே யோனத்தானுடைய மூன்றாவது அவருடைய பண்பை பார்க்கிறோம். ஹி வாஸ் லாயல் டு ஹிஸ் ஃபாதர். ஹி வாஸ் லாயல் டு ஹிஸ் ஃபாதர். அவர் தனது தந்தைக்கு விசுவாசமாக இருக்கிறத பார்க்குறோங்க. அவங்க அப்பா தாவீதுக்கு விரோதமாக இருந்தார். அவங்க அப்பா அநேக முறை யோனத்தானுடைய பேச்சை கேட்காம இருந்தார். ஆனால் அவர் நினச்சிருக்கலாம், யோனத்தான் நினச்சிருந்தா அந்த யுத்தத்தை அவர் தவிர்த்திருக்கலாம், தாவீதோட இருந்திருக்கலாம், இஸ்ரேல் தேசத்திலேயே இருந்திருக்கலாம். அவர் மட்டும் உயிரோட இருந்திருந்தா தாவீது யோனத்தானை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணியிருப்பார். ஏன்னா நீங்கள் இதற்கு பின்பு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யோனத்தான் எல்லாம் இறந்த பிறகு, தாவீது ராஜாவான பிறகு, யோனத்தானுக்கு யாராகிலும் உறவினர்கள் இருக்கிறாங்களுக்குள்ள மெபிபோஷேத்தை 2 கால்களும் முடமான அவனுடைய பையனை கூப்பிட்டு வராங்க. அவனை ராஜா அவன் பேலஸில் வைத்து தினமும் அவனோடு சாப்பிடும்படி செய்கிறாரு. அவருக்கு உள்ள எல்லா சொத்துக்களையும் ரெஸ்டோர் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட குணம் தாவீதுக்கும் இருந்தது, நல்ல குணம் இருந்தது. அப்போ யோனத்தான் உயிரோடு இருந்திருந்தா அவர் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணியிருப்பார் யோனத்தானை. ஆனால் யோனத்தான் அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை அவர் விரும்பவில்லை. இல்லை, என்னுடைய அப்பா, என்னுடைய பிரதர்ஸ், என்னுடைய சேனை சண்டைக்கு போகுது, நான் அப்படி தனியாக தப்பிச்சு நான் மட்டும் வாழறதில்லை. இதுதான் செல்ஃப் டினையலுங்க. ஹி வாஸ் லாயல் டு ஹிஸ் ஃபாதர். அவங்க அப்பாவுக்கு விசுவாசமாக இருந்தது மட்டும் இல்லை, தன் சுயத்தை அவர் முற்றிலுமாய் அவர் வெறுக்கிறதை பார்க்குறோம். அவருக்கு நல்லா தெரியும், இந்த முறை அப்பா கூட நம்ம சண்டைக்கு போனால் நம்ம இறந்துருவோன்னு தெரியும். ஆனாலும் அவர் போகிற காரியத்தை பார்க்குறோம் பிரியமானவர்களே. ஏன்னா இந்த சுயம் கிடையாது, நான் மட்டும் தப்பிச்சிக்கிறது இல்லை. இன்றைக்கு இப்படிப்பட்ட சுயநலத்தினால தான் இன்றைக்கு உலகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, எல்லா காரியங்களும் அதை தான் செய்கிறாங்க. ஏன் லஞ்சம் வாங்குறாங்க? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். கொடுக்குறோம் எக்கடா போகட்டும், அவன் கெட்டால் பரவாயில்ல. ஏன் தீங்குகள்லாம் செய்கிறாங்க மற்றவங்களுக்கு விரோதமாக? பாருங்கள், யாராகிலும் ஒருத்தர் நல்லா இருந்தால் இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குது. பொறாமை, ஒரு பக்கம் பொறாமை, எரிச்சல், எல்லாம் இதற்கு காரணமே சுயநலம். நான் என்ற சுயநலம் தாங்க, நான் என்ற சுயநலம். இதை நம்ம முதல்ல விடணும். அந்த சுயநலம் நம்ம விட்டு போகணும். நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் தான் பாட்டு பாடணும், நான் தான் மேலே நிற்கணும், என்ன தான் புகழணும், எனக்கு தான் துண்டு போத்தணும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, யோனத்தான் இடத்துல 3 நல்ல குணங்களை வேதத்திலே ஆவியானவர் எனக்கு காண்பித்தார். முதலாவது பார்க்கிறோம், அவர் கடவுளின் வல்லமையை நம்பினார். அவருடைய திறமையை அல்ல, அவருடைய சோர்சஸை அல்ல, அவர் முற்றிலுமாக ஆண்டவரை நம்பி இருந்தார். அதனால் வெற்றியை பெற்றார். 2வது பார்க்கிறோம், அவர் தாவீதுக்கு தன்னலமற்ற அன்பை அவர் காட்டியதை பார்க்கிறோம். செல்ஃப்லெஸ் லவ். He showed selfless love to David. அவர் நமக்கு விரோதமாக அவர் இருக்கிறார்னு தெரிஞ்சும், அவர் தான் என்னை ரீப்ளேஸ் பண்ண போகிறார்னு தெரிஞ்சு கூட அவருக்கு அன்பை காண்பித்தார், அவருக்கு உதவி செய்ததை பார்க்கிறோம். 3வது, he was loyal to his father. அவருடைய தந்தைக்கு அவர் விசுவாசமாக இருக்கிறதை பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் அவர் அவரோடவே இருந்து மரித்து போனதை பார்க்கிறோம் பிரியமானவர்கள். இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் நமக்கும் கர்த்தர் அருள்வாராக, நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்து நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். நம்ம எதிர்க்கிறவர்கள், நம்மை முறைக்கிறவங்க, நமக்கு தீங்கு செய்கிறவங்க, நமக்கு விரோதமாக இருக்கிறவங்களை நாம் நேசிப்போம். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஒரு கணத்தில் அரைஞ்சால் இன்னொரு கணத்தை காட்டுங்கன்னு சொன்னாங்க. உடனே நம்மெல்லாம் ஒரு கணத்தில் அரைஞ்சிட்டா உடனே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும் அடுத்த கணத்தை காண்பிச்சு பாருங்கள், நிச்சயமாக அவங்க தொடர்ந்து அடிக்க மாட்டாங்க பிரியமானவர்களே. அவங்க நிச்சயமாய் மனம் திரும்புவார்கள். தேவனுடைய ராட்சியம் கட்டப்படும். அப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.